இவர்கள் இந்த திருப்பணிக்கு வருகின்ற நோக்கம் என்ன? இந்த திருப்பணிக்காக அவர்கள் செயல்படுத்துகின்றதான திட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. இப்ப இதுக்கு முன்பதாக உங்களுடைய ஆயர் வந்து எங்க தெரியுமா? முன்பதாக சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்யூர் குருசேகரத்தில் அரக்கோணம் செய்யூர் குருசேகரத்தில் இருந்தார். இப்போ நெய்வேலி குருசேகரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். கடவுளுடைய அருட்பொழிவை பெற்றவர்கள் எதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களால் எங்கு அனுப்பினாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய திருவுடையத்துக்கு பயப்படாமல் செல்ல வேண்டும். அதற்கு கொடுக்கப்படுகின்ற இறைவார்த்தை தான் சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இல்ல யாரை நம்புவது? இப்போ நீங்க எல்லாம் பார்த்து எங்களை நம்பிதான் வந்துக்கிறாரு அப்படின்றீங்களா? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இறை மக்களை பார்த்து ஆயர்கள் வருவது உண்டு வழக்கம். ஆனாலும் எதற்காக வருகின்றார்? கடவுளை திருபோதனை கொடுப்பதற்காக, கடவுளை அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, கடவுளை நம்பி வாழும்படியான ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அற்பொழிவாளர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு பங்காளிகளாக, அவர்களுக்கு உடன்படியவர்களாக இருக்கும்படியாக கடவுள் உன்னையும் அழைக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, வந்த உடனே கயிறு யாரு? செய்தி கொடுக்கின்றது இவர் யாரு? இவரு ரைட், ஓகே. இவரை வந்து ஃபுல்லா வந்து கொரோனா வைப்பார்கள், இவர் இருக்க இடத்துக்கு போன் பண்ணி கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கின்ற சிலருடைய சிந்தனைகள் இருந்தாலும் ஏற்பட்ட சிந்தனைக்கு பயப்பட வேண்டாம் என்பதை அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாளர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற வார்த்தை. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாச பெருமக்களாகிய நீங்கள் என்னையா நீங்கள் அருட்பொழிவாளரை பற்றி மாத்திரம் பேசுகிறீர்களே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்வுதான் இருக்கிறது, நாங்களும் கடவுளை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களுக்கும் அப்படிப்பட்ட திருவார்த்தை தான் சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அருட்பொழிவு பெற்றவர்கள் மாத்திரமே ஆண்டவருடைய இறைச்செய்தியாளர்கள் அல்ல. ஆண்டவருடைய திருபோதனை போதிக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, நற்செய்தி அறிவிப்பது, கடவுளுடைய வார்த்தையை சொல்வது எல்லாருடைய தலைமையாக விழுந்த கடமையாக இருக்கின்றது. அந்த கடமை தான் நமக்கு அருட்பொழிவை நமக்கு வந்து செய்கின்றது. அல்லேலூயா. இவர்கள் பேராயராக என்ன பண்றாங்க? அருட்பொழிவு செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இறைமக்களாகி நீங்களும் நானும் ஆயிரம் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக கடவுளின் திருவார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றோம், அருட்பொழிவு செய்யப்படுகின்றோம். அதனால நாம் எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் எவற்றுக்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய திருப்பணிக்காக ஒரு சிலை நடத்துகின்றார். ஊழிய திருப்பணி எத்தனை பேர் தெரிவு செய்யறாரு? 70 பேர் தெரிவு செய்யறாரு. அந்த 70 நபர்களை அவர் அனுப்பும் பொழுது சொல்றாரு, நீங்க வந்து 2 பேராக பிரிந்து போங்கள், நீங்க நற்செய்தி அறிவியுங்கள், கடவுளுடைய வார்த்தையை போதியுங்கள். நீங்கள் போகின்ற சூழல்களில் நீங்கள் ஒன்றையும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம். உங்களோடு பேசுகின்ற கடவுள் ஓனாய் இருக்கிறேன். நீங்கள் ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல என்ன பண்றாங்க? யாருக்கு அனுப்புறாரு? ஒருவேளை ஊழிய திருப்பணி அனுப்புனா வந்து அங்க வந்து நல்ல ஒரு ஏசி ரூம் இருக்கு, போன உடனே நல்ல ஒரு ரூம் போட்டு நல்லா வந்து என்ன பண்றாங்க, லைட் சூர்யாவை கொடுக்குறாங்க, நல்ல உணவு கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட காலத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா போறதுக்கு தயார் இல்லை எல்லாருமே. இயேசுநாதர் அனுப்பும் பொழுது அருட்பொழிவு பெற்றவர்களை இறை செய்தி கொடுப்பதற்கு ஊழிய திருப்பணிக்கு அனுப்பும் பொழுது அவர் எப்படி அனுப்புறாரு? நான் சென்னை ஆளு, அதனால பேசாம இருக்கீங்களா என்ன சொல்லுங்க, பேசல என்கிட்ட. நீங்க எப்படி அனுப்புறாரு? ஓநாய்களுக்குள்ள, ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவு. இவருக்கு இவரை பார்த்தா பிடிக்காது, அவருக்கு அவரை பார்த்தா பிடிக்காது இல்லையா? இவரை பார்த்தா இவர் ஓடுவார், சரிங்களா? அப்ப அடித்து கொள்ளுகின்றதான ஒரு தோற்றத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பும் பொழுது இயேசுநாதருடைய தன்மையை பார்த்து அங்கே அனுப்பப்பட்ட 70 நபர்களும் ஐயோ நான் போக மாட்டேன், இப்படிப்பட்ட சோழா என்று சொல்லி பின்வாங்கி போகவில்லை. கடவுளுடைய திருவுள்ள சித்தத்திற்கு உட்பட்டு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அனைவரும் கடந்து போகின்றார்கள். அங்கே கடவுளுடைய திருப்போதனை போதிக்கின்றார்கள். போதிக்கப்பட்டு கேட்டவர்கள் எல்லாம் ஆசிரியப்பட்டார்கள். பலவிதமான உண்மைகளை காரியங்களை அங்கே சொல்லி அனுப்புகின்றார். அதனால எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு உலக சூழலுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு நிகழ்வை இவற்றின் வழியாக கடவுள் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆமென். இன்னைக்கு அநேக சுவிசேஷங்களை பார்க்கிறோம்.
மலைகளிலும் காடுகளிலும் போய் நற்செய்தி அறிவிக்கின்ற அது கடவுள் மீது அவர்கள் வைத்திருந்த பற்று, கடவுள் மீது வைத்திருந்த பாசம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதான ஒரு துடிப்பு உள்ளவர்களால் எவற்றுக்கும் பயப்படாமல் என்று அகஸ்டின் ஜெபகுமார் என்கிறதால ஒரு மிஸ்டரி நீங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவர் பிறந்த இடம் ஒன்று, ஊழியம் செய்த இடம் ஒன்று. ஆனால் இப்பொழுது அவர் ஊழியம் செய்கின்ற இடம் மிக கொடூரமான இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். மனிதனுடைய தாக்கம், அரசியல்வாதிகளுடைய தாக்கம் எல்லாம் இருக்கு. ஆனால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், மனிதன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை எடுத்துக் கொள்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய உண்மையான அருட்பொழிவை பெற்றவர்கள். அருட்பொழிவை பெற்றுக்கொண்டு நான் இங்க போக மாட்டேன் அங்க போக மாட்டேன்னு சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு நேரிடவில்லை. அவற்றை தான் மிக தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, மனிதனுடைய காரியங்களுக்கு நீ ஐயப்பட வேண்டாம் என்று சொல்லி கடவுள் சொல்லிவிட்டு 12வது வாசகத்திலையும் 13வது வாசகத்திலையும் சொல்லுகின்றார் தொடர்ச்சியாக, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பியாக இருப்பீரோ. எவற்றின் சூழலிலே அருட்பொழி பெற்றவர்கள் கடந்து சென்றாலும் கடவுளிடத்தில் கேட்கின்ற கேள்வி, நான் மனிதர்களுக்கு மத்தியிலே பல சூழலுக்கு மத்தியிலே நான் சிக்கிக்கொண்டால் என்னை நிச்சயமா என்னை தப்பு விட்டு கேள்வி எழுப்புகின்றான் சங்கீதக்காரர். தப்பியாக இருப்பீரோ, இருக்க மாட்டேன். தப்பிப்பதற்காக அல்லேலூயா. அங்கே நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அங்கே அந்த ராஜா கட்டளையிடும் பொழுது, அங்கே மூன்று வாலிபர்கள் மாத்திரமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த மனிதர்களால என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம பண்ண முடியாது. என்னத்துக்கு பயந்துகிறான்? யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட திருவார்த்தை, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதனால எப்பொழுதுமே கடவுளுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு திருவார்த்தையோடு பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனபடினாலே கடவுள் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த சூழலில் 3 நபர்கள் வாழ்விலே தப்புவித்துக் கொள்கின்றதான இறைவாக்கியத்தை கடவுள் மீது நம்பி இருந்து மனிதனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதான தாக்கத்தை பெற்றவுடனே கடவுள் அந்த மனித சதி திட்டத்திலிருந்து அவரை தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீ கூட நீங்க பல விதமான சூழலுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட மனித சூழல ராஜாக்களினுடைய காரியங்கள், அரசியல் திட்டங்களில சிக்கி பயந்து கொண்டிருக்கலாம். கடவுள் எல்லா பயங்களையும் புறம்பாக்கி உன்னை தப்புவித்து தான் அந்த இடத்துல கூட நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரிதாக்கா? கர்த்தர் உங்களை தப்பிச்சிருக்கிறாருக்கா. குடும்ப சூழல் இருந்து, சமுதாய சூழல் இருந்து, பல விதமான பிரச்சனைகள் இருந்து, இல்ல வேலையின் காரியங்கள் இருந்து, பல விதமான ஆபத்துகள் இருந்து கடவுளை தப்புவித்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கடவுளுடைய அருட்பொழிவாளர்கள். அருட்பொழிவாளருடைய திருவார்த்தை கேட்கின்ற இறை மக்கள் நம்ம எல்லாரும். அதனால கடவுள் நம்மை தப்புவிக்கின்ற கடவுள். இது முகவரியாக சொல்லுகின்றேன். நான் 3 தலைப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். மெட்ராஸ் காலமா இப்படிதான் அப்படின்ற என்ன பார்க்காதீங்க. இல்ல இன்னைக்கு அநேக இடங்களுக்கு, அநேக பேச்சுகளுக்கு நாம் என்ன பண்றோம், நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தானே? ஆனா செய்தியிலேயோ ஆலயத்திலேயோ 2 நிமிஷம் அதிகமாக போனா சவுண்ட் பாக்ஸ் போடுறது சவுண்ட் கம்மி பண்ணிடுறாரு. எங்க ஊர்ல அருமையா வச்சிருக்கீங்க சவுண்ட். ஐயா என்ன எங்க ஊர்ல அப்படித்தான் பண்ணிடுறாங்க. செய்தி கொடுத்துட்டே இருக்கிறேன், திடீர்னு சவுண்டை கம்மி பண்றான். 10 நிமிஷம் அதிகமான என்ன அப்படின்னா அந்த ரொம்ப பேசுறாங்க. இன்னும் சவுண்ட் பாக்ஸ் கால் பண்றோம், நல்லா இருக்கு. அன்பிற்குரிய நெய்வேலி சென்ட் ஜான்ஸ் திருச்சபை மக்களே, நீங்க நல்லவங்க, நீங்க இறைச்சியை கேட்கிறவங்க என்பதை உங்களுடைய முக வடிவில் என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. இன்றைக்கு செய்தியை கேட்கின்ற உங்களை ஆண்டவர் நிறைவுபடுத்த அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பக்கத்துல அம்மா நீங்க அந்த அக்காவை பார்த்து கையை பிடிச்சு தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன் இல்லையா, நான் பயப்படேன் அப்படி சொல்லுங்க. அக்காவை பார்த்து அம்மாவை பார்த்து சொல்லுங்க. அண்ணே பக்கத்துல அப்படி கையை பிடிச்சி தைரியமா சொல்லுங்க. கோயிலுக்கு வந்து தெரியுமா, ஆலயத்துக்கு வரோம், ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்த முடியாது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை அப்போஸ்தலன் சொல்றார், ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்த முடியாது. அம்மா போயிட்டு நான் சொல்லிட்டு நீங்க
என்ன திட்டம் பண்ணுறது? அப்படி செய்வான். சும்மா கையை கொடுத்து கர்த்தருடைய ஃபெலோஷிப்பில் அன்பில் இல்ல, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். தைரியம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் உன்னை உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்ப போகின்றார். பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனையா? கடன் வந்து மனுஷன் வாங்காதா? உங்க கடன் தீர்க்காது போறா? இன்றைக்கு ஊழியக்காரமாய் நான் சொல்லுகின்றேன், இந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகின்றார். இல்ல, உன்னோட பொருளாதார தேவையை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதே. என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நிலத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உங்களுக்கு லகுவான வாழ்க்கையை கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு என்னை பேசிக் கொண்டிருக்கிறார், உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே இந்த 3 தலைப்பில் உட்கார்ந்துதான் நான் நெய்வேலி போகிறதுக்கு என் ஐயா ரொம்ப ஷார்ப்பானவர். நான் வந்து செய்யூருக்கு போகும்பொழுது சரியான நேரத்துக்கு கூட தூரம் வாங்காது எப்படா போக போறேன்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு அலாரம் வச்சு என் கூட ஒரு 3 பேர் நானு டிஸ்டர்ப் ஆகுறது இல்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி 2 மணிக்கு கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு 6 மணிக்கு வந்துருந்தாங்க. இங்க 9 மணிக்கு சேர்த்தோம். சரி, ஒரு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு நெய்வேலி ரவுண்ட் வரலாம். எனக்கு நெய்வேலி புதிதான ஒரு பகுதி அல்ல. நான் படித்த இடம் பண்ருட்டி. அட, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கல. நான் 9th 10th பண்ருட்டில தான் படித்தேன். எங்க அண்ணன் வந்து அவங்க டாக்டரா இருந்தாங்க. அவங்க வீட்டில் தங்கி படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். அதான் இந்த மாதிரி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ரீடிங் படிச்சாங்க ஒரு அண்ணன். என்ன பகுதி? நம்ம ஒன்று சாமி. ரொம்ப அண்ணன் அண்ணன் கை கொடுக்கலேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த திருமொழிகள், அந்த வார்த்தை வெளிப்பாடு, அந்த படிக்கின்ற தன்மை மிக சிறப்பு, மிக சிறப்பு. அதை படிக்காதவர்கள் கேட்டவர்கள் அப்படியே பயில பார்க்கணும், அப்படியே கேட்க அவ்வளோ அழகாக தென்ன தெளிவாக படித்தேன். என்னோட பேச்சு புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என் நம்பிக்கை சென்னையில் நாங்கள் இருக்கிறதால கொஞ்சம் பேச்செல்லாம் இருந்தால் கொஞ்சம் மனுஷங்க இல்லையா? அந்த 1990ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு நான் படிக்கும் பொழுது இதே நெய்வேலி திருச்சபையில் நான் வந்து படிக்கும் பொழுதே வந்து என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த பெர்க்மான்ஸ் கேஸ் செய்தி, மோகன்ஸ் வாசல செய்தி, மெசேஜ், ஸ்டிக்கர்ஸ், பைபிள் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு மீட்டிங்கில் அந்த மாதிரி கன்வென்ஷன் போட்டாங்க 1990. அந்த 90 நான் வந்து இங்கே வந்து பைபிள் ஸ்டிக்கர்லாம் சேல் பண்ணேன். வரும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. ரைட்டு 90 வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கடவுள் மறுபடியும் வந்து வச்சிருக்கிறாரு எங்கள் மண்ணாசை மூலமாக இல்லையா? அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அதனால் ஒரு பெரிதான பகுதி அல்ல, ஆனாலும் கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக அவரோட காலையில் நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் செய்து முடிச்சுட்டு போயிட்டா என்னுடைய வரத்துக்கு 2500 ரூபாய் பெட்ரோல், போகிறதுக்கு 2500 ரூபாய் பெட்ரோல். என்ன ஆகுது? எனக்கு 5000 ரூபாய் ஏற்ற ஒரு செய்தி என்ன கொடுங்க இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். கோயிலில் உட்கார்றதுக்கு கஷ்டப்படுறோம், இங்கே உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசுறோம். நீங்களும் அப்படி கிடையாது. செய்தியை கேட்க போகாம தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னொரு போய் என்னை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். கூப்பிடுவீங்களா? பிரசங்கத்தை முடியா பார்க்குறேன். பிரசங்க முடிவு தான் உன்னை பற்றி தெரியும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அன்பிற்குரியவர்களே, முதலாவது தலைப்பில் இருக்கின்ற 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அண்ணா வாசித்தாங்க. அதில் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியை நான் வந்து சுருக்கி அதிலிருந்து ஒரு தலைப்பை எடுக்கும் பொழுது இந்த அருட்பொழிவுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு எனக்கு கிடைச்சது. அந்த தலைப்பை நான் கொட்டி இருக்கின்றேன், உண்மை வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி. இந்த பகுதி முழுமையாக நீ படிப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுல தாவீது என்கிறதான ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்விற்குரிய காரியங்கள் உண்மைத்தன்மை வெளிப்படும். உண்மைத்தன்மை. அந்த தாவீதை அடிக்க முற்படுவார்கள், நசுக்க முற்படுவார்கள், தாவீதோடு இருந்தவர்களை கேவலப்படுத்த முற்படுவார்கள், கொல்ல முற்படுவார்கள். ஆனால் தாவீதுடைய காரியங்கள் எப்படி காக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவனுடைய உண்மைத்தன்மை. அங்கே நற்சாட்சி சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதிப்பனவன் எனக்கு விரோதமாக எழும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து இவற்றையெல்லாம் கொடுத்து 14ஆம் வசனம் வாசிங்க. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதித்திரமாக உன்னுடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உன்னுடைய கட்டளைகள் செய்தவர்களும் உன்னுடைய வீட்டிலே கனவுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உண்மை உள்ளவன் யார்?
இந்த உண்மை உள்ளவன் யார் என்கின்ற பட்டியலில் வருகின்ற நபர் தான் இந்த தாவீது. தன்னுடைய வாழ்க்கையிலே சவுல் மிகப்பெரிய சதித்திட்டங்களை திட்டினாலும், அழிக்க முற்பட்டாலும், தாவீதை சார்ந்த ஜனங்களை கொல்ல முற்பட்டாலும், தாவீது தன் வாழ்க்கையில உண்மையா இருந்தபடியினால, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் உண்மையா இருந்தபடியினால அருள்பொழிவில் பெற்ற ஒரு அரசனாக செயல்படுத்தப்பட்டான். ஒண்ணுமே கிடையாதுங்க, உண்மை மாத்திரம் வாழ்க்கை, உண்மை மாத்திரம் வாழ்க்கை, அது ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு நாம் வந்து ஒரு ஆள் சொல்றான் இல்லையா, ஒரு ஆண்டவரே நான் வந்து சிறு வயதிலிருந்து கோயிலுக்கு இருக்கிறேன், நான் பெஞ்சு போடுறேன், அந்த மாதிரி சாம்சன்ஸ் போடுறேன், ஐயா மாதிரி பயில் படிக்கிறேன், நான் வந்து முதல்ல வந்துடுறேன் கோயிலுக்கு. என்னடா பிரயோஜனம்? நீ எதை என்ன செய், உனக்கு உண்டானவர்களை வெற்றி ஏழை மக்கள் சொல்லும்போது போவேன் பின்னாடி போயிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்ட தன்மையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில உண்மை மாத்திரம் இல்லாவிட்டால் கடவுள் உயர்வை பெற முடியாது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது இங்கே அந்த தாவீதுக்கு சொல்லப்படுகின்ற மிக கனமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அவன் மரியாதை உள்ள ஒரு மனிதன், கனமுள்ள ஒரு மனிதனாயும் தாவீது உண்மை உள்ள மனிதனாயும் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சான்று பகிரப்படுகின்றது. என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உண்மை மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதும். தாவீது அரசர் உண்மை நிகழ்வை பெற்றுக் கொண்டதனால மிகப்பெரிய ஒரு அரசனாக அருட்பொழிவு செய்யப்பட்டான். இன்றைக்கு அருட்பொழிவின் பல காயங்கள் முன்னாடி தலைமை சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் காயங்களால் குறியிடம் பெற்ற தாவீதுக்கு சும்மா வரல அருட்பொழிவு. ராஜாவாய் தாவீது சாதாரணமாக மாற்றப்படவில்லை. பல காயங்கள், பல துன்பங்கள், சவுல் பல இடத்துல வந்து அடிக்கும்படியாய், கொல்லும்படியாய் சதித்திட்டம் தீட்டினார். இந்த ஒரே ஒரு தாவீதை அடிப்பதற்காக பல ஆயிரம் பேர் அங்கே கொல்லப்படுகின்றார்கள். கரெக்டா நான் சொல்றது? 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களே. பாஸ்டா வாசிங்க. ராஜா தன்னையே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் எதுக்கு கர்த்தருடைய ஆசாரியர்களை ஏற்கொள்ள வேண்டும்? ஆசாரியர்கள் என்று சொன்னது யாரு? யார் ஆசாரியர்கள்? கடவுளுடைய ஊழியக்காரர், கடவுளுடைய ஊழியக்காரர் இல்ல. நீங்க அந்த திருநெல்வேலி அந்த ஆசிரியத்து அப்புறமா அந்த பகுதிக்கெல்லாம் நீங்க போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆயர்களை, ஆசாரியர்களை அவர்கள் கவனிக்கின்ற விதமோ, அவர்களை வந்து மரியாதை செலுத்துகின்ற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகின்றவர் கர்த்தர், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகின்றவர் கர்த்தர். அதனால அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கடவுள் அருள்பொழிவு பெற்றவர்கள். அதனாலதான் கொல்லுகின்ற சதித்திட்டங்கள் வந்தாலும் கூட மற்றவர்கள் தான் கொல்லப்பட்டவர்கள் தவிர தாவீது கொல்லப்படவில்லை. பிற்பகுதியில் நான் சுருக்கமாக இந்த பகுதி முடித்து அடுத்த பகுதியை போக விரும்புகின்றேன். கடைசி அப்படி தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்துக் கொண்டு போவோம் என்று சொன்னால், பலவிதமான சூழ்நிலை மத்தியில அகிமெலேக்கை அங்கே சபிக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் எதை சார்ந்து வருது அப்படின்னு சொன்னா, தாவீதை கொல்ல வேண்டும். அதனாலதான் இவ்வளவு பேர் பலியாகிறாங்க, இவ்வளவு பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஆனாலும் தாவீதுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை கடவுள் என்ன பண்றாரு, ஏற்படுத்தி அங்கே எப்படிப்பட்ட கொள்ளுகின்றதான சதித்திட்டங்கள் செய்கின்றதான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அங்கே போயிட்டு தாவீது இடத்துல இந்த செய்திகள் சொல்லப்படுகின்றது. அப்பொழுது தாவீதை மாத்திரம் கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். வாசிக்கலாமா? கடைசி வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன் போய் தாவீது இடத்துல சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட கொள்ளுகின்ற சதித்திட்டங்கள் அனைவரையும் சாதிக்கின்ற நிலைகள் சவுல் அரசன் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நீ அங்கே செல்ல வேண்டாம், நீ என்னோடு கூட இரு. என் அன்பிற்கு நிறைய மக்களே, அருட்பொழிவு பெற்றவர்கள் அவர்கள் ஏதோ அருட்பொழிவு பெற்றுக் கொண்டு இறைச்சியை கொடுத்து விட்டு மாத்திரம் போகின்றவர்கள் அல்ல. திருச்சபை விசுவாச பெருமக்களுக்கு, பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நான் வந்து சின்ன வயசு ரொம்ப சின்ன பையன் இருக்கும்போது ஆலயத்திலே வளர்க்கப்பட்டவன் நான். ஆலயத்தில் இருந்து செயல்பட்டவர். ஆலயம் பெருக்கு வரும்போது வாலிபன சொன்ன அந்த மாதிரி கோயிலுக்கு பெருக்கு எல்லாம் தாழ்மை சிந்தனையில ஆயிரங்களுக்கு சிறு வயது முதற்கொண்டே உதவியாக இருந்தவன் நான். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் எல்லாம் என்னை ஒரு இல்லத்தில் அடைக்கலமாக வைத்துக் கொண்டார்கள். உணவில்லாமல் கஷ்டப்பட்டவன் நான் இல்ல. எனக்கு வந்து அம்மா வந்து சின்ன 7 வயசுல இறந்து போயிட்டாங்க. பாவம் தான் நான். இப்ப எப்படி பார்க்கும்போது ஐயோ அன்னைக்கு நான் பாவமா இருந்ததுனால அந்த அந்த அவளை கூட ரசிக்கப்படுகின்ற சூழ்நிலையில
இப்படிப்பட்ட ஆயுதங்களால் அடைக்கலம் பெற்றவனாக செயல்பட்டதுனால கர்த்தர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரனை மாற்றி வச்சிருக்கிறார். அதிலே சொல்லமா என் அன்பிற்குரியவர்களே, தாவீதை கொல்ல அந்த சவுல் அரசன் வகை தேடினாலும், ஆனால் அங்கே மக்களுடைய கூக்குரல்கள் அங்கே வந்து தாவீதிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அங்கே அழிக்கப்படுகின்ற மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றான் தாவீது. அருட்பொழி பெற்றுக்கொண்ட தாவீது அங்கே நசுக்கப்படுகின்ற மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் அருட்பொழி பெற்றவர், உண்மையின் வாழ்க்கை பெற்றவர். அதனால தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இறை மக்களுக்கு அடைக்கலமாக, இறை மக்களுக்கு மிக போதனையின் காரியங்களை சொல்லுகின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு மனிதனாக அங்கே அருட்பொழி பெற்றுக் கொள்கின்ற ஒரு தாவீதாக செயல்படுகின்றார். ஆகவே தான் இதற்கு நான் தலைப்பினை வைத்தேன், உண்மை வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி. தாவீது அரசன் உண்மையாக செயல்பட்டதுனால அரச திருப்பணியில் உண்மையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அருட்பொழிவை பெற்றுக் கொண்டார். அதனாலதான் உண்மை வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி. இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்காது. அந்த தலைப்பு இருக்காது. நான் கர்த்தரிடத்துல வந்து சிந்தனையை செலுத்தி அப்பா எனக்கு தலைப்பு ஒன்று கேட்கிற பகுதி தான். அதனால எழுதி வச்சுக்கோங்க. நீங்களாம் பைபிளோட வருவது ரொம்ப சந்தோஷம். பைபிள் கூட நல்ல ஒரு டைரி வரட்டும். நீங்கள் கொடுக்கின்ற இறை செய்தியை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு புரோசனமாக அமையும். என் அன்பிற்குரியவர்களே, முதலாவது தலைப்பு உண்மை வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி. இரண்டாவது கலாத்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் வாசிக்க கேட்கும். அந்த பகுதியை நாம் சுருக்கி பார்க்கும் பொழுது அன்பின் வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி. என்னங்க அக்கா சொல்லுங்க. இயேசுநாதனுடைய வாழ்வை நாம் பார்ப்போம், உற்று நோக்குவோம் என்று சொன்னால் அவர் எல்லா சூழல்களிலும் எல்லா விதமான காரியங்களிலும் தன் வாழ்வை அன்பின் அடிப்படையில் அவர் ஒப்பு கொடுக்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்ற 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். அக்கா 6ஆம் அதிகாரம் 14 கரெக்ட்டா? படிங்கக்கா. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிலுவையின் அந்த நிகழ்வை ஆண்டவர் மேன்மை பாராட்டுகின்ற சூழல் எதிலே வருகின்றது? அன்பின் அடிப்படையில் வருகின்றது. ராமன் சொல்லுங்க. இல்ல சிலுவையிலே அவர் தொடங்கும் பொழுது 600 நபர்களுக்கு மேலாக ஆண்டவர் அடிக்கிறாங்க, கொள்றாங்க, சாட்டி எடுத்து வந்து அடிச்சு ரத்தம் பேர கொட்டுகின்றது. ஆனால் அவருடைய வாயிலிருந்து ஒரு ஏளனமான வார்த்தைகளோ மற்றவர்களை சபிக்கின்ற வார்த்தைகளோ இயேசுவின் காரியங்களே அகப்படவில்லை. காரணம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவரை பாடுபடுத்தும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்வது தன்னைத்தான் ஒப்பு கொடுத்ததுனால அந்த சிலுவையின் காரியங்களிலே அன்பின் வெளிப்படை, அன்பின் வெளிப்பாடு இருந்த ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே இதற்கு நாம் தலைப்பினை கொடுக்கும் பொழுது இதை யோசித்து சிலுவையின் காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு சூழல், அது அன்பின் வாழ்வு. அது அன்பின் வாழ்வு. அந்த அன்பின் வாழ்வை இயேசுநாதர் காட்டினதினாலே தான் அங்கே சொல்லப்படுகின்ற காரியங்கள் அந்த அன்பின் வாழ்வு அருட்பொழிவின் திருப்பணியை இயேசுநாதர் தன் வாழ்க்கையில் காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுநாதருடைய வாழ்வில் இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்றதான ஒரு தன்மையிலே நாம் இருக்கிறோமா என்பதை புரிந்து செயல்படும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5:14 வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் அருட்பொழிவு எதுல இருக்குமா? அன்பின் வெளிப்பாடு இருக்கின்றது. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும். பிறன் என்பவன் யார் தெரியுமா? பிறன் என்பவன் யார் தெரியுமா? சொல்லுவாங்க. பிறன் என்பவன் யார்? எங்களுக்கு என்னவோ நாங்களாம் நெய்வேலி, சென்னையிலிருந்து வந்து நீ தான் பிறன் அப்படின்னு நம்ம பார்க்க. அப்படிதானே? நான் பிறன் அல்ல. நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவை தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பொய்த்துக் கொண்டிருக்கிற இயேசுவை தான் பொய்த்துக் கொண்டிருக்கின்றேன். பிறன் என்பவன் இயேசுவை அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், அல்லது இயேசுவானவர் சொல்லுகின்றார், பிறன் என்பவன் யார் தெரியுமா? உன் சத்துருக்கள். உன் சத்துருக்கள் எங்கள் சிநேகிகள், அவர்கள் நமக்கு பிறன் இல்லையா? நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள்.
இல்லையாம்மா? நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள். நான் தாகமாயிருந்து என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். இதுதான் பிறனுடைய அன்பு, இதுதான் பிறரை நேசிக்கிற ஒரு நேசிப்பு. இப்படிப்பட்ட நிகழ்வு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அன்பின் வாழ்வில் அருட்பொழிவை பெற்ற ஒரு நிகழ்வை குறிக்கின்றது. இயேசுவானவர் அருமையான இந்த பகுதியில் சொல்லும் பொழுது, இந்த அன்பின் வாழ்வை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, அது அருட்பொழிவின் ஊழியங்கள் அடங்கியிருப்பதை காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இருப்பதனால தான் அன்பின் வாழ்வில் அருட்பொழிவு திருப்பணி என்பதை இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் அருட்பொழிவு பெற்றவர்கள். ஆமென். நம்மலாம் யாரு? நம்மலாம் யாரு? ஐயோ போச்சு பாருங்க தெரியல. நான் சொன்னா அந்த ஹாஸ்டலில் போறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்த ஹாஸ்டலில் போறதுக்கு யாருக்கு அதிகாரம்னு கேட்கணும். உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு இல்லையா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு இந்த அண்ணன் படிச்சீங்களே, 2 புத்தகத்தில் படிச்சீங்களே, சணல் போட்டுக் கொண்டிருந்த எத்தனை பேர் சாவடிச்சாங்க? இடத்துல யார் சணல் போட்டிருப்பாங்க? அந்த காலத்துல ஆசாரியர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சணல் போட்டு அந்த சணலுடைய வேஷத்தை கருத்தவர்கள் தான் இன்றைக்கு இந்துத்துவத்தின் காரியங்கள் இருக்கின்றன. நம்மெல்லாம் அது நமக்கு ஒரு அடையாளம், ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த இந்துத்துவால் இருக்கிறதா அவர்களுக்கு திருமணம் தெரியுமா? அவங்க எல்லாம் ஒன்றா இணைந்து இந்த கூடம் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அதான் திருமணிக்கு அவங்க அது அடையாளம். இவங்க என்ன போட்டுக்கிட்டவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த என்ன கோயிலுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் சரி. இப்ப நான் சொல்ல வரேன், கிறிஸ்துவ சமயம் என்பது சமத்துவத்தின் சமயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படியே நம்ம அவருக்கு அந்த எண்ணெய் நினைச்சுங்களா? நீங்க நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள் எங்கு சென்றாலும் சொல்லுகின்ற வார்த்தை சமத்துவம். நேற்று கூட ஒரு இடத்துல வந்து அவர் வந்து நடந்த சொல்லும் பொழுது சமத்துவத்தின் ஒரு சமூகம் கிறிஸ்தவம். அப்ப எங்கே அந்த நிகழ்வு உடைக்கப்படுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சிலுவையின் நாமத்தில் இயேசுவானவர் தொங்கும் பொழுது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, வானம் வந்து நிர்ணயிக்கிறது, பூமி அந்தகாரப்படுகின்றது, அங்கே திரைச்சீலை மூடப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் அந்தகாரப்படும் பொழுது திரைச்சீலை என்ன ஆயிடுச்சு? இடத்துல ஆனா சொல்லுங்க, நம்ம பாட்டு பாடுறீங்களா? அந்த பூமி அந்தகாரப்படும் பொழுது திரைச்சீலை என்ன ஆகுது? போட்ட ஆசாரியர்கள் போச்சு அந்த காலத்துல. இவங்கெல்லாம் வந்து நீங்களாம் வந்து உள்ள வரணும்னு சொல்லிட்டு திருச்சிலை போட்டு அந்த சிலுவை மூடப்பட்டிருக்கு, அங்க வழிபட மூடப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் சொந்தம் சொல்லிட்டா, இயேசுவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தும் பொழுது, அவர் உயிரிடும் பொழுது, அவர் உயிர் தியாகத்தினால எல்லா மக்களுக்கும் சமத்துவமான இடம் என்று சொல்லி அங்கே மூடப்பட்ட திருச்சிலை 2ஆவது பிரியப்பட்டு அருட்பொழிவு பெற்றவர்களுக்கு மாத்திரம் இந்த இடமில்லை, ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கிட்டடா வந்த நீ சென்னையில இருந்து நாங்க வயதுக்கு முன்னாடி வச்சு அழகு பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு சமயம் என்று சொன்னால் கிறிஸ்தவ சமயம் அதைதான் குறிக்கின்றது. ஒருவேளை நடத்துவதற்கு, ஒருவேளை முன்னிறுத்தப்படுவதற்கு, தலைமை பொறுப்பதற்கு நபர வைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சமம். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா இடமும் சொல்லுங்களேன். அதனால இது அன்பை வெளிப்படுத்துகின்ற இல்லையா, அன்பின் வாழ்வில் அருட்பொழிவை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தியாக காரியங்களை, எல்லாம் ஒன்றிணைக்கின்ற காரியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் அருட்பொழிவு, அன்பின் அருட்பொழிவு. அந்த அன்பின் அருட்பொழிவை பெற்ற பிள்ளைகளாக செயல்படுகிற கடவுள்களை என்னையும் அடைக்கின்றார். மூன்றாவதாக நான் முடிச்சிடறேன்னா, மற்றொரு மூன்றாவது போது நான் ஐயர்கிட்ட சொல்லி, ஐயா அதாவது வந்து ரொம்ப நேரம் பேசுறேன், எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த சிந்தனைகள் எங்கே வெளியே போட நன்றாக நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால நான் பேச நடத்த முடியாது. மூன்றாவதாக அர்ப்பணிப்பின் வாழ்வில் அருட்பணி திருப்பணி, அருட்பணி திருப்பணி, அர்ப்பணிப்பு. அருட்பணி திருப்பணிகளை தான் அர்ப்பணிப்பு. நிறைய ஊழியக்கார
என்ன இல்லை? அர்ப்பணிப்பு இல்லை. அர்ப்பணிப்பு இல்லாம தடியெடுத்தவங்க தண்டல்காரன் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அல்ல, கடவுளுடைய ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. கடவுளுடைய தெய்வீக திட்டம் திருச்சபையில வந்து வாய்க்கப்பட போகின்றது. அநேக மக்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கின்றது. அநேக மக்கள் இறை வார்த்தையினால அபிஷேகம் பெற்று திருப்தியாய் போகின்றார்கள் என்று சொன்னா அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை கொண்டு வர முடியும். ஆமென். விதானிகளாக இயேசுவோடு கூட வாழ்ந்த, இயேசுவோடு கூட உறவாடின, இயேசுவோடு கூட உணவருந்தின, இயேசுவோடு கூட அனைத்து ஊழியர்களுக்கும் செயல்பட்ட ஒரு மனிதனை குறித்து கடவுள் அர்ப்பணிப்பின் காரியங்களை செயல்பட்டவங்க சீமோன் பேதுரு. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15-19 வரை வாசிக்கும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு. நான் இப்ப நின்று பேசுறது ஆச்சரியம் உங்களுக்கு. என் மைக்கெல்லாம் இருந்தால் நிற்கவே மாட்டேன். எப்பவுமே நின்று பேசுறவங்க கிடையாது. நான் ஓடி ஓடி பேசுவேன், அப்படியே நன்றிலே பேசுவேன். அப்படிப்பட்ட என் போட்டு கட்டுறாங்க ஐயா அங்கே நிற்கணும் அப்படின்னு அவருக்கு கூண்டு போட்டாருங்க. விடுதலையின் சத்தியத்தை போதிக்கிறது வந்தார். அல்லேலூயா. எப்போ மக்களோட மக்களாக வந்துடுறாங்க. நன்றிக்குரியவர்களே, கடவுளுடைய உறவிலே, கடவுளுடைய ஊழியத்திலே, கடவுளுடைய உண்மையின் பாதையிலே ஒத்துவமாய் செயல்படுத்தப்பட்டவர் பேதுரு, சீமோன் பேதுரு. அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த சொத்து, அவனுக்கு இருந்த சுதந்திரம், அவனுக்கு இருந்த வாழ்வு எல்லாமே தான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற என்னுடைய காரை. என்ன அவனுக்கு இருந்த சொத்து? ஓ, இப்படி பாக்குறீங்களா? நான் காரை வாங்கி கொண்டார், நீங்க எப்படி சென்னைக்கு போக முடியும்? கண்டிப்பாக 1000 அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாருங்க. பெருசாக சொல்லுங்க. நீங்க அந்த மீன் பிடிக்கிற அவனுக்கு இருந்த வலை, இயேசுநாதர் அவர் வந்து கூப்பிட்ட உடனே, ஐயோ நான் வந்து இவ்வளவு நாள் எனக்கு வாழ்வு கொடுத்த வலை இது, என்னை காப்பாற்றின வலை இது, எனக்கு வருமானம் கொடுத்த வலை இது என்று சொல்லி அந்த வலை என்ன பண்ணல, மடிச்சு வலையை வச்சு இங்கே வேதவசனம் சொல்லுகின்றது. அவனை அழைத்த உடனேயே அவனுக்கு உண்டான அனைத்து விதமான அந்த போட், அந்த வலை, எல்லா விதமான அந்த தொழில் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? தூர தூக்கி போட்டு தான் ஏசாமி கண்டிப்பாங்க.